ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் அன்பே டயானா படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது பாரி இளவழகன், ரம்யா ரங்கநாதன், ரோஜா, சேத்தன் போன்றோர் நடித்திருக்காங்க. பாரி இளவழகனே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பரத்குமாருங்கிறவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஷெல்லி கேலிஸ்ட் அப்படிங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அன்பே டயானா படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது படத்தின் நாயகனும் சரி, நாயகியும் சரி, அதாவது காலேஜ் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்க காலேஜ் டேஸ்லேருந்தே இந்த 2 பேருக்குள்ளேயே ஒரு லவ் இருக்குது. ஆனால் 2 பேருமே ஷேர் பண்ணதில்ல. கதாநாயகி பார்வையில் பார்த்திங்கன்னா, கதாநாயகன் ரொம்ப ஒரு விளையாட்டா, ஒரு கேஷுவலான பையங்கிற மாரி அவங்க நினைக்க, போஸ்ட் கம்ப்ளீட்டிங் அவங்க காலேஜ் எல்லாம் முடிஞ்சப்புறமும் 2 பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அப்படி இருக்க கதாநாயகியோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா, ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலி. கதாநாயகனோட ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெலுங்கு ஆர்த்தடாக்ஸ் கேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. அப்படி இருக்க கதாநாயகியோட ஃப்ரெண்டு ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தமிழ் பசங்கள்லாம் நம்பாத அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கதாநாயகிக்கு கதாநாயகன் பேரில் ஒரு காதல் இருக்குது. அட் தி சேம் டைம் கதாநாயகனுக்கும் கதாநாயகி பேரில் ஒரு காதல் இருக்குது. ஆனால் அவன் ப்ரப்போஸ் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான். அப்படி இருக்க கதாநாயகி என்ன பண்ணுறா, ஏன்னா இவங்க ஃபேமிலி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, நாயகனோட ஃபேமிலி. கதாநாயகியோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலி. அந்த கல்ச்சருக்கு இவன் செட் ஆவானா அப்படிங்கிற மாதிரி சில டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் அப்போ நாயகன் என்ன நினைக்கிறான்னா, இவன் நம்ம கல்ச்சருக்கு ஒத்து வர மாட்டா அப்படிங்கிற மாதிரி நினைக்க, ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா, கதாநாயகி நினைச்சபடியே கதாநாயகன் இருக்கான். அவனை அவங்க அப்பாட்ட கூட்டு போயிட்டு கல்யாணத்துக்கு ஓகே வாங்குற ஸ்டேஜில் போகுது. கதாநாயகன் இவளை எப்படியாவது விட்டுட்டு நவுந்துடணும், இவ கல்ச்சர் செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இருக்க இந்த படம்ங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகனும் கதாநாயகியும் லவ் பண்ணாங்களா, அப்படி லவ் பண்ணும்போது இவங்க 2 பேருமே டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த ஃபேமிலி எல்லாமே இந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மீதி கதையாக அமைகிறது. படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் கேஸ்டிங் ஒரு ரொமான்டிக் காமெடி படத்துக்கு எந்த மாதிரி கேஸ்டிங் வேணுமோ அது நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாரி இளவழகனாக இருக்கலாம், ரம்யாவாக இருக்கலாம், எஸ்பெஷலி சேத்தன் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், காமெடிலையும் பின்னுறாரு. அதே மாதிரி கதாநாயகனோட அம்மாவாக ரோஜா வராங்க, அவங்களும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாமே ஒரு ரொமான்டிக் காமெடி, அதாவது ஒரு ஹீரோனா அவனுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற காமெடி, அந்த மாதிரி கேஸ்டிங்க்கு ஒத்து வர்ற ஆளுங்களாக இந்த படத்தில் பிடிச்சி போட்டிருக்காங்க. அதுவே நமக்கு ஸ்க்ரீனில் நிறைய ஹியூமர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. கேஸ்டிங் ஒரு ஒண்டர்ஃபுல் கேஸ்டிங்காக தான் இந்த படத்துக்கு அமையுது. அடுத்து இந்த படத்துக்கு தேவையான இது ஒரு ரொமான்டிக் காமெடி படம்ங்கும்போது இதுக்கு தேவையான ஒரு சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது நீட்டாக தான் ஒர்க் ஆகிருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, சாங்ஸுமே நல்லா தான் ஒர்க் ஆகிருக்கு. அடுத்து இந்த படத்தில் பெருசாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரெடிக்டபிள் கதையாகத்தான் நமக்கு அமையுது. அதை ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஃபுல்லி ஃபன்னு, ஹியூமர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சேத்தன் பண்ணுற காமெடியும் சரி, அதே மாதிரி பாரி இளவழகனுக்கு வரக்கூடிய இந்த யூடியூபர் பண்ணுற காமெடியாக இருக்கலாம், எல்லாமே காமெடி கோஷன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி பாரி இளவழகன் ஒரு ரைட்டராக அவர் கேரக்டரை டிசைன் பண்ண விதம், அந்த கேரக்டருங்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது எமோஷன்ஸும் இருக்கும், அம்மாட்டையும் அதாவது அவரோட லவ்வை சொல்ல முடியாத இடத்துலையும் சரி, அதே மாதிரி அந்த லவ்வரை அவங்க கல்ச்சருக்கு இவர் ஹேண்டில் பண்ண முடியாத விதத்துலையும் சரி, சூப்பர் பர்ஃபார்மன்ஸை பாரி இளவழகன்கிறது கொடுத்துருக்காரு. டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஜாலியாக ஃபன் ஃபீல்டு ரொமான்டிக் காமெடி படமாக தான் இந்த படங்கிறது ஒர்க் ஆகுது. இது எல்லாமே இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் இந்த கதைங்கிறது ஒரு ப்ரெடிக்டபிள் கதையாகத்தான் அமையுது. அப்படிங்கும்போது அந்த கனெக்ட்டுங்கிறது மிஸ் ஆனாலும் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஜானர் ஒரு ரொமான்டிக் காமெடியாக கொடுக்கணுங்கிறத நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பெருசாக அந்த படத்தில் குறைகள்னு ஒன்றும் இல்லை. ஓவராலாக அன்பே டயானா படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் கதாநாயகி காலேஜ் டேஸ்லேருந்தே காதலிக்கிறாங்க. ஆனால் ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது. போஸ்ட் காலேஜ் டேஸ் ஆல்சோ அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. ஆனால் 2 பேருமே ஒரு பாயிண்டில் லவ்வை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போது இந்த 2 பேர்த்துக்குமே ஒரு தடையாக நிற்கிறது என்னென்னா, அதாவது கதாநாயகி ஃபேமிலி ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலி, அவங்க கல்ச்சரே வேறு. கதாநாயகனோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா டிப்பிக்கல் தெலுங்கு, ஹிந்து, வேறு கேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஃபேமிலியாக இருக்குது. அப்படி இருக்க பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் கதாநாயகி கதாநாயகனுக்கு
ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஒரு டெஸ்ட் வச்சு அதில் பாஸ் ஆயிட்டான்னா இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கிற சூழ்நிலையில் கதாநாயகன் அந்த டெஸ்ட்லேயும் பாஸ் ஆயிடுறாரு. அதுக்காக அவங்க வைக்கிற டெஸ்ட்டில் கதாநாயகிட்டேருந்து அவன் எப்படியாவது வெளியே போகணும்னு நினைக்கிறான். இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருதுன்னா, இந்த 2 பேரும் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் இருந்தவங்க வந்து லவ் பண்ணி ஒன்றா சேர்ந்தாங்களா? அதே சமயம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி கல்ச்சருமே 2 பேருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கும்போது இந்த ஃபேமிலி வந்து அந்த மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா? இதை வந்து ஒரு டீசெண்டான ஃபன் ஃபில்டு ஃபேமிலி காமெடி ரொமான்டிக் காமெடி என்டர்டெய்னராக நமக்கு வந்து டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஏ டீசன்ட் வாட்ச் ரொமான்டிக் காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாகத்தான் இந்த அன்பே டயானா அப்படிங்கிறது முடியுது. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். எங்களோட விமர்சனங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.